தாரமங்கலம் அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கிற ஸ்ரீ கைலாசநாதர் கோவிலுங்க. இந்த கோயில் கெட்டி முதலி அப்படிங்கிறவரால கட்டாரமைக்கப்பட்டு அனங்காமுடி அப்படிங்கிற மன்னனோட ஆட்சி காலத்துல முடிக்கப்பட்டதா சொல்றாங்க. இந்த கோயிலுக்குள்ள நுழையும் போதே நம்மள ஆச்சரியப்படுத்துறது இந்த கதவுகள் தான். யானைகள் முட்டி மோதினா கூட மண்டை உடைகிற மாதிரி ஒரு அமைப்புல இந்த கதவை அமைச்சிருக்காங்க. இது ஒரு பாதுகாப்பு இடமாவும் பயன்படுத்தி இருக்காங்க. ரெண்டாவது, கோயிலோட ராஜகோபுர பகுதி யானையும் குதிரையும் தேர் போட்டி இழுத்துட்டு போற மாதிரி கட்டியிருப்பாங்க. பாக்குறதுக்கே பிரமிப்பா இருக்கும். இந்த கோயிலோட கருவறை சிற்பக்கலையின் பொக்கிஷம் அப்படின்னு தான் சொல்லணும். கோயில் பரிகாரத்துக்குள்ள நீங்க பார்க்கக்கூடிய அந்த சிற்பக்கலைகள்ல முக்கியமானது கற்களால் வடிக்கப்பட்ட சங்கிலி, பாதாள அறையில் இருக்கக்கூடிய சிவலிங்கம், குண்ட வாயிலிருந்து எடுக்கவே முடியாத மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கிற யாழியோட சிற்பம், இப்படி நம்ம கனவுல கூட கற்பனை பண்ண முடியாத நிறைய சிற்பங்களை ஆதாரமா வச்சுக்கிட்டு இருக்கிற கோயில் தான் இந்த கைலாசநாதர் கோயில். வருஷத்துல 3 நாள் மட்டும்தான், மாசி மாதம் 9, 10, 11 3 நாளும் சூரிய ஒளி சிவலிங்கத்தின் மீது படுற மாதிரி அறிவியலையும் இந்த கட்டிடக்கலையோட பயன்படுத்தி இருக்காங்க. இந்த கோயில் திறந்திருக்கும் நேரம் காலையில 7 மணில இருந்து 12 வரைக்கும். காலையில